ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 11ஆம் தேதி 2026 திங்கள் கிழமையாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளிலே வருவோம். இந்த நாளிலும் சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானே ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இங்கே முதலாவது ஆண்டவர் இந்த நாட்களிலே, இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே என்னவென்றால், முதலாவது நாங்கள் நம்முடைய பாரங்களை, நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் மேலே இந்த நாட்களில் வைத்துவிட வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நம்மை இந்த நாட்களில் நம்முடைய பாரங்களை நீக்கி நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருப்பார். அது மட்டுமல்ல, நீதிமானாக இருக்கிறவனை ஒருபோதும் அவர் இந்த நாட்களில் தள்ளாட விட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய பாரங்களை, நம்முடைய குறைவுகளை மற்றவர்களிடத்திலே அல்லது குடும்ப அங்கத்தினரிடத்திலே சொன்னால் இந்த நாட்களிலே சில வேளைகளில் அவர்கள் நம்மை பரிகாசம் பண்ணக்கூடும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தரிடத்திலே நம்முடைய பாரங்களை, நம்முடைய குறைவுகள், நம்முடைய செயல்பாடுகளை அவரிடத்திலே நாங்கள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே வைக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை வைப்போமா இருந்தால், ஆண்டவர் நமக்காக இந்த நாட்களிலே பிதாவினிடத்திலே நம்முடைய குறைகளுக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனை சகோதரியே, அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிலருடைய காரியங்கள், சிலருடைய பாரங்கள் அவர்களாலே இந்த நாட்களில் நிர்ணயிக்க முடியாமல் இந்த நாட்களில் இருக்கிறது. அந்த பாரங்களின் நிமித்தம் அவர்களுக்குள்ளே ஒரு மன அழுத்தம், அவர்களுக்குள்ளே ஒரு இந்த நாட்களில் ஒரு மாறுதல் இந்த நாட்களில் வருகிற நிமித்தம் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்னு சொன்னால், சித்த பிரமை பிடித்தவர்கள் போல் இந்த நாட்களில் அலைந்து திரிகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களிலே நாங்கள் முதலாவது மனுஷனை நாட வேண்டிய அவசியமே இல்லை, கர்த்தரிடத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே நாட வேண்டும். அருமை பிள்ளைகளை பாருங்கள், வேதம் தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறது. அநேக நோயாளர்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்த வேளையிலே அவர் இந்த நாட்களிலே, இந்த நோய் உனக்கு இப்படியாக வந்தது இந்த நாட்களிலே, அதனால் இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படி என்று அவர் சொல்லிவிடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நோயை அலக்களிக்கிற அந்த நோய்கள், அசுத்தாவுடைய கிரிகளை இந்த நாட்களிலே அவர் அதட்டி இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் விடுதலையும் இந்த நாட்களிலே கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் என்ன காரணத்துக்காக இந்த காரியம் வந்ததுன்னு சொல்லி விசாரிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய குறைவுகள், நம்முடைய காரியங்களை இந்த நாட்களில் நாங்கள், ஆண்டவரே இந்த காரியம் என்னை விட்டு நீங்க முடியாமல் இருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிற வேளையிலே கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே உதவி செய்வார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய நெருக்கங்கள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தாமே சுமந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்தது மட்டுமல்ல, சிலுவையிலே இந்த நாட்களில் ஆணி அடித்து அவர் வெற்றி சிறந்தவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய குறைவுகளை இந்த நாட்களில் அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களில் கொண்டு வருவோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்முடைய குறைவுகளை ஒருபோதும் இந்த நாட்களில் நாங்கள் ஜனங்களிடத்திலேயோ யாரிடத்திலேயோ இந்த நாட்களை அங்கே சொல்ல வேண்டாம். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறபடினால் நாங்கள் முதலாவது அவருடைய பாதத்தண்டையிலே வைத்து இந்த நாட்களை நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா இருந்தால், கர்த்தர் தெற்கத்தி வெள்ளத்தை திசை திருப்புவது போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை இந்த நாட்களை கொண்டு வருவார். இந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. முதலாவது நீ கர்த்தர் மேலே உன்னுடைய பாரத்தை வைத்து விடு, ஏனென்றால் அவர்தான் உன்னை ஆதரிப்பார். அந்த பாரத்தின் நிமித்தம் அவர் நம்மை இந்த நாட்களில் ஆற்றி தேற்றுவார். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு ஒரு ஆதரவாக இந்த நாட்களில் இருப்பார். அது மட்டுமல்ல, அந்த பாரம், இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை எடுத்து விடுகிறவராக இந்த நாட்களில் இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாக இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே நாங்கள் ஒருபோதும் தள்ளாட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் தான் நமக்கு எல்லாம் செய்து முடிக்கிற தேவனாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக அந்த நாட்களில் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த சங்கீத புஸ்தகத்திலே பார்ப்பீர்களாக இருந்தால், நெருக்கத்தில் மத்தியிலே அவர் சொல்லுகிறார், தேவனை நோக்கி நான் அங்கே விண்ணப்பம் பண்ணினேன், அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டறலும் என்று சொல்லி இந்த நாட்களில் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக இன்றைக்கு நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே நோக்கி இந்த நாட்களை வைப்போம்.
அவிடத்திலே விண்ணப்பம் வைப்போம். இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் இந்த நாட்களை நிறைவாக்குவார். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே பாரங்களை வையுங்கள், மனுஷனுடைய பாதத்திலே அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.